வெல்கம் டு எஸ்கே சூர்யா சேனல். எஸ்கே சூர்யா சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா கிராமத்து ஸ்டைலில் பொடி பாவக்காய் பண்ண போகிறேன். பொடி பாவக்காய் நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா 2-3 கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஈஸியாக குக்கரில் செஞ்சிடலாம். ரொம்ப டைம் சேவ் ஆகும். அதுக்காண்டி தான் கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்ருக்கேன். அவ்வளோதாங்க. ஒரே ஒரு விசில் மட்டும் வைங்க போதும். ஒரே ஒரு விசிலில் எப்படி வெந்துருச்சு பாருங்கள். இதே சட்டியில் வச்சா கொஞ்சம் நேரமாகும். அதனால தான் இதில் வச்சிட்டோம்னா நல்லா வெந்துடும். தண்ணியும் ரொம்பவும் வைக்காமல் கொஞ்சமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வற்றுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு நான் வெறும் கடுகு மட்டும்தான் போட போகிறேன். கடுகு உளுந்து, உங்களுக்கு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு இதெல்லாம் போட பிடிக்கும்னா அதை போட்டுக்கோங்க. அதையும் தாளித்து சாப்பிட்டாலும் அப்படியும் நல்லாயிருக்கும். நாங்கள் வெறுமனே இப்படி தாங்க போட்டு சாப்பிடுவோம். அதுக்கு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர்றதுக்கு மட்டும் வதக்குங்க. ரொம்பையும் வதக்கிடாதுங்க. ஏன்னா இந்த பாவக்காவோட க்ரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கசப்பு தன்மை தெரியாது. அதனால தான் நான் இப்படி பண்ணுவேன். வேக வச்சு இதை போட்டு பாருங்கள். ஊற்றுறேன். கொஞ்சமாக தான் தண்ணி இருக்குது. ரொம்ப தண்ணி தெளித்தா போதும். ஒரு நிமிஷத்துக்கு தானே வைக்க போகிறோம். அது ஈஸியாகவே நம்மளுக்கு வெந்து வந்துடும். அதனால தான் இப்போ 2-3 வதக்கிட்டு நம்ம தேங்காய் பொடியாக கட் பண்ணி மிக்ஸியில் போட்டு வச்சுருந்ததை நல்லா போட்டு ஒரே 2-3 பெரட்டு. அவ்வளோதான். இதில் நீங்கள் மேலாட்டில் ஜீரகத்தூள், மிளகுத்தூள் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள், செம்ம டேஸ்ட்டு பாருங்கள். தண்ணியும் வேஸ்ட் ஆகலை, ஈஸியாகவும் ஆயிடுச்சு. லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோ போட்டிருக்கேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.